இப்போ நான் எடுத்திருக்கிற மாடல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெட்மி K20 Pro. ஸோ அந்த ரெட்மி K20 ப்ரோவும் உங்கள் OnePlus 7 Pro, ஓகே, 7T Pro, இது எல்லாமே சேம் தான். ஓகே. ஸோ அதில் எனி பெரிய வேரியேஷன்ஸ் எதுவும் இல்லை, சேம் பவர் ஐசி தான் அதுலேயும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஸோ இதில் மொத்தம் எத்தனை பவர் ஐசி இருக்கு பாருங்க, 1 2 3. ஓகே. ஸோ இதில் என்ன இருக்குது, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா PM8150B. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா PM8150. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா PM8150A. ஓகே. அப்போ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுனாக்கா, இந்த PM8150Bன்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த பியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு ஒரே ஒரு காயில் மட்டும்தான் இருக்கு. ஓகே. அப்போ எனக்கு இந்த பவர் ஐசி பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் சார்ஜிங்க்கு மட்டும் இருக்கும். ஓகே. ஆக்சுவலாக இட்ஸ் அ சார்ஜிங் ஐசி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த PM8150 இருக்கு இல்லையா, இது பக்கத்தில் எனக்கு என்ன இருக்கு, கிறிஸ்டல் இருக்கு. ஓகே. அப்போ இது மேக்சிமம் பிரைமரி பவர் ஐசியா இருக்கும், இது செகண்டரி பவர் ஐசியா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இதில் பிரைமரி பவர் ஐசியில் மொத்தம் எத்தனை கால்ஸ் இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே. ஸோ இதில் மொத்தம் 10 காயில்ஸ் இருக்கு. அதே மாதிரி இதில் செக் பண்ணுங்க, 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே. ஸோ செகண்டரி பவர் ஐஸ்லயும் எனக்கு ஆல்மோஸ்ட் 10 கிட்ட இருக்கு. ஓகே. ஸோ இதில் 10, இதில் 9. ஓகே. அதே மாதிரி என்னோட போர்டோட பேக் சைடில் பாருங்க. ஓகே. ஸோ இங்கே என்ன இருக்கு, SMB1390. ஓகே. ஸோ அப்போ இதுவும் சார்ஜர் தான் கொடுத்துருக்கான். ஸோ இது பக்கத்துல காயில் எதுவுமே இல்லை, ஆனா எனக்கு என்ன இருக்கு இந்த இடத்துல, கெப்பாசிட்டர்ஸ். ஸோ இந்த கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே எனக்கு என்ன இருக்கும், சீரீஸ்ல இருக்கும். ஓகே. அப்போ இந்த எஸ்எம்பி ஐசி பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் ஃபாஸ்ட் சார்ஜிங்காக. கிளியர். ஓகே. அப்போ இல்லை மொத்தம் எவ்வளோ காம்ப்ளிகேட்டாக கொடுத்துருக்கா பாருங்க. ஓகே. ஸோ இப்போ இதை நம்ம ஒவ்வொன்றா நம்ம டீகோட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா. ஒரு சில மாடலில் PM8150Aவா இருக்கும், ஒரு சிலதில் பீன் கொடுத்துருப்பான். இதில் மொத்தம் 10 காயில்ஸ். 1 2 3.
ஓகே. ஸோ இப்போ என்னோட சார்ஜிங் ஐசி, ஸோ PM8150 இட்ஸ் ஆக்சுவலி அ சார்ஜிங் ஐசி. ஓகே, என்னோட பிரைமரி சார்ஜிங் ஐசி. ஓகே, ஸோ சார்ஜிங்லேயே மொத்தம் நம்மளுக்கு இதில் ரெண்டு இருக்கு. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா PM50 விச் இஸ் தி பிரைமரி சார்ஜிங் ஐசி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா SMB3190 இட் இஸ் எ ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐசி. ஓகே, இப்போ என்னோட சார்ஜிங் ஐசிக்கான இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ? இட்ஸ் 5 வோல்ட். ஸோ இதோட வோல்டேஜ் பேர் என்னது? ஸோ வி பஸ். ஓகே, ஸோ இதுல வந்து நெக்ஸ்ட் என்ன ஆகுது? பிபிஹெச் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகிட்டு என்னோட பவர் ஐசிக்கு போகுது. ஸோ எனக்கு இந்த இடத்துல ஒரு பூட் கேப் இருக்கும். ஸோ இந்த இடத்துல 4 வோல்டேஜ், இந்த பக்கம் எனக்கு 8 வோல்டேஜ் இருக்கும். ஓகே, ஸோ இது விபிஹெச். ஓகே, ஸோ இந்த விபிஹெச் இந்த பவர் ஐசிக்கு மட்டும் என்ட்ரி ஆகலை. ஓகே, இந்த பவர் ஐசிக்கும் எனக்கு என்ட்ரி ஆகுது. ஓகே, ஸோ இட்ஸ் விபிஹெச். ஓகே, என்னோட ரெண்டு பவர் ஐசிக்குமே இது இன்புட் ஆகுது. ஓகே, இப்போ எனக்கு இந்த பிரைமரி பவர் ஐசியில தான் என்ன இருக்கு? கிளாக். ஓகே, என்னோட கிளாக் சிக்னல் இருக்கு, அதாவது கிறிஸ்டல். ஓகே, அப்போ எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் என்னோட பிரைமரி பவர் ஐசி ஆக்டிவேட் பண்ணும் இல்லையா? ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்? ஸோ இங்க இருந்து என்னோட சார்ஜிங் ஐசில இருந்து ஓகே, ஸோ என்ன இருக்கும்? எஸ்ஒய்எஸ். ஓகே, சிஸ்டம். ஓகே, ஸோ இதில் நம்மளுக்கு 1.8 வோல்டேஜ் வரும். அதே மாதிரி ஃபால்டன். ஸோ இதுலேயும் எனக்கு 1.8 வோல்டேஜ் வரும். ஸோ இந்த சிஸ்டம் ஓகே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எனேபிள் ஆகிடும். அதே மாதிரி இந்த ஃபால்டனும் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிட்டு ஓகே, இந்த PM8150 எனேபிள் பண்ண இந்த 1.8 வோல்டேஜ் வரும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு வோல்டேஜில் எதனா ஒரு வோல்டேஜ் எனக்கு கட் ஆஃப் ஆகிட்டாலும் எனக்கு இந்த ரெண்டு பவர் ஐஸுமே ஆக்டிவேட் ஆகாது. ஸோ பக் வோல்டேஜுமே எனக்கு ஆக்டிவேட் ஆகாது. ஓகே, இதில் இந்த சிஸ்டம் ஓகே இருக்கு இல்லையா? ஸோ இது என்னோட பிரைமரி பவர் ஐசிக்கு மட்டும்தான் வரும். இந்த ஃபால்டன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னோட செகண்டரி பவர் ஐசிக்கும் எனக்கு இது வரும். ஓகே, ஃபால்ட் என். ஓகே, ஸோ இதில் எனக்கு 1.8 வோல்டேஜ் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம செக் பண்ணி பார்ப்போமா? ஓகே, ஸோ U5200 தான் வந்து என்னோட சார்ஜிங் ஐசி. ஓகே, ஸோ PM8150B. ஓகே, ஸோ இதில் இந்த பக்கம் செக் பண்ணுங்க, சிஸ்டம் ஓகேன்னு இருக்கா? ஸோ இந்த எஸ்எம்பிஎன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எனக்கு ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட சார்ஜரால் 9 வோல்ட் இப்போ கன்வெர்ட் ஆகும். ஸோ 9 வோல்ட் எனக்கு வருது அப்படின்னாக்கா இந்த எஸ்எம்பி எனேபிள் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு 1.8 வோல்டேஜ் போகும். இது உங்கள் எஸ்எம்பி அந்த இந்த ஐசி இருக்கு இல்லையா, ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐசி, இதை போயிட்டு எனேபிள் பண்ணும். ஓகே, ஸோ இந்த ஐசியை இது எனேபிள் பண்ணும். இந்த ஐசி எனேபிள் ஆகிட்டோன்னே எனக்கு இப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆரம்பிக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த சிஸ்டம் ஓகேன்னு இருக்கு இல்லையா, இது என்னோட பிரைமரி சார்ஜிங் ஐசில இருந்து. ஓகே, ஸோ டபுள் கிளிக் எங்கே போகுதுன்னு செக் பண்ணுங்க. ஸோ சிபிஎல் பவர். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? ஆட்டோ ஆன்னு சொல்லி கொடுத்துருக்கான் பாருங்க. ஸோ ஆக்சுவலாக இது எல்லாமே என்னது? சிஸ்டம் ஓகே தான். ஸோ U4200 என்னது? என்னோட பிரைமரி பவர் ஐசி. ஓகே, ஸோ அதுதான் நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னது? இது ஃபால்டன். ஓகே, ஸோ ஃபால்டனை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே இருக்க பாருங்க. ஸோ ஃபால்டன். ஸோ இதை செக் பண்ணலாம் எங்கெங்கெல்லாம் போகுதுன்ட்டு. ஸோ இது என்ன ஐசி? 4200. இது என்னோட பிரைமரி பவர் ஐசி. ஸோ நெக்ஸ்ட் என்னது? இது 4700. ஸோ 4700 என்னது? ஸோ என்னோட செகண்டரி பவர் ஐசி. ஓகே, ஸோ அதுதான் நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம். ஸோ இதில் இந்த வோல்டேஜ் எனக்கு இந்த PM8150க்கு ஏக்கு வரல அப்படின்னாக்கா இந்த ஐசி எனேபிள் ஆகாது. எனேபிள் ஆகலை அப்படின்னாக்கா எனக்கு எந்த பக் வோல்டேஜுமே எனக்கு ஜென்ரேட் ஆகாது. ஓகே, ஸோ கிளியர்? ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓகே, ஸோ எல்லா டியூவல் பவர் ஐசிலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீரெக் பாப் லைன் வரும். ஓகே, ஸோ அதுதான் நான் இந்த இடத்துல வரைஞ்சிருக்கேன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு 3 வோல்டேஜ் வரும்.
அவுட்புட்டில் எனக்கு 3 வோல்டேஜ், இந்த 3 வோல்டேஜ் இன்புட் ஆகிட்டு. ஓகே, இப்போ இது வெளியே வரும். ஓகே, ஸோ இந்த பாப் வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஓகே, ஸோ என்னோட எல்லா பவர் ஐசிக்குமே இது எனக்கு இன்புட் ஆகும். ஓகே, ஸோ VREC பாப். ஓகே, ஸோ எல்லா ஐசிக்குள்ளேயும் LDO பார்ட் இருக்கும். LDO. ஓகே, ஸோ இதுக்குள்ள இன்புட் ஆகுது. பாட் வோல்டேஜ். ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சுதா? ஸோ ஒன்ஸ் ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம டிகோட் பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இருக்கிற ஸ்டெப்ஸ் இது எல்லாமே சேம் தான் ப்ரோ. ஓகே, ஸோ ஒன்றும் இது வந்து காம்ப்ளிகேட்டே கிடையாது. ஓகே, உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் பவர் ஐசி, டபுள் பவர் ஐசி புரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஓகே, ஸோ இது எனக்கு கிளாக் சிக்னல் எவ்வளோ வரும்? எனக்கு K20 ப்ரோவும் சரி, இல்லை OnePlus 7 ப்ரோவும் சரி, இதில் இருக்கிற நெட்வொர்க் ஐசி பார்த்தீங்கன்னாக்கா SDR. ஓகே, அப்போ எனக்கு இந்த கிறிஸ்டல் எவ்வளவு ஃப்ரீக்வன்சி ஜெனரேட் பண்ணும்? SDR ஐசி 36 megahertz. 36 megahertz. 4 மெகாஹெர்ட்ஸ். 36 இல்ல 38.4 மெகாஹெர்ட்ஸ். ஓகே, ஸோ ஒன்ஸ் இது ஜென்ரேட் ஆகுது அப்படின்னாக்கா, ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எனக்கு என்ன வரும்? சிபியூக்கு கிளாக் சிக்னல் வரும். ஓகே, ஸோ இது சிபியூ. ஓகே, ஸோ இதுல வந்து எனக்கு இப்போ ஸ்லீப் கிளாக் வரும். ஸ்லீப் கிளாக். ஓகே, ஸோ 32 kilohertz. Okay, so next BB clock. So next CPU வந்து BB clock enable BBEN. Okay, once enable signal வந்ததும் next BB clock. So once இது வந்து என்னது? Power on reset. ஸோ இதில் உங்களுக்கு 1.8 வோல்டேஜ் வரும். ஓகே, ஸோ அந்த பவர் ஆன் ரீசெட் முன்னாடி எனக்கு என்னது ஆக்டிவேட் ஆகும்? பிபி கிளாக் அண்ட் ஸ்லிப் கிளாக் வந்தோடனே என்னோட SPMI கிளாக் அண்ட் டேட்டா. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். ஓகே, ஸ்லீப் கிளாக் அண்ட் பிபி கிளாக் வந்தோடனே அதுக்கப்புறம் தான் பவர் ஆன் ரீசெட் வரும். ஒன்ஸ் பவர் ஆன் ரீசெட் வந்தோடனே எனக்கு சிபியூலேருந்து இப்போ என்ன வரும்? PS ஹோல்டு. ஓகே, ஸோ இதில் நம்மளுக்கு 1.8 வோல்டேஜ் வரும். ஓகே, ஸோ கிளியர். ஸோ இதில் எதனா டவுட்ஸ் எதனா இருக்கா? ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு காயிலாக நம்ம டிகோட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒவ்வொரு காயில் எதுக்காக இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ U4200. ஓகே, ஸோ VSW S1. ஸோ S1 வோல்டேஜ் இங்கே என்ன கொடுத்துருக்கா? VREF S1A. ஓகே, 0.75. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுங்க. இது நெக்ஸ்ட் எங்கே போகுதுன்னு செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இது என்னது? இது VDD மோடம். ஓகே, அப்போ இது மோடம்கான வோல்டேஜ். ஓகே, இது சிபியூக்கு போகும். ஓகே, ஸோ இது கோல்காம் இல்லையா? ஸோ மோடம் வோல்டேஜ் எப்போ ஆக்டிவேட் ஆகும்? செட் ஆன் பண்ணதுக்கு முன்னாடியா இல்லை செட் ஆனுக்கு அப்புறமா? Before set on அப்புறம். ஓகே, அப்போ இப்போ இது என்ன கண்டிஷன்ல இருக்கும்? அது செட் டெட் கண்டிஷன்ல ஆஃப் ஆனா ஆஃப் கண்டிஷன்ல இருக்கும். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் S2A. ஓகே, ஸோ இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது VDDQ. ஸோ VDDQன்றது என்னது? U3100. 3100 CPU. ஓகே, ஸோ அப்போ இட்ஸ் அ இன்புட் வோல்டேஜ் டு CPU. ஸோ வேற எங்கன்னா போதானு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே கெப்பாசிட்டர்ஸ்க்கு போகுது. ஸோ VDDIO EBI. ஓகே, அப்போ இது ரேமுக்கான பகுதி. இது எல்லாமே என்னது? சிபிக்குள்ள தான் போகுது. ஓகே, ஸோ இது EBI. S2A 0.6 voltage EBI. எக்ஸ்டர்னல் பஸ் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட் S3A 0.8 voltage. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் எங்கே போகுதுன்னு செக் பண்ணுங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எங்கே போகுது? சேம் EBIக்கு தான், சிபியூக்குள்ளே போகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் S4A செக் பண்ணலாம். ஸோ டபுள் கிளிக், செக். தேங்கப்பா. ஸோ இந்த 1.8 வோல்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா டு வேரியஸ் செக்ஷன்ஸ்க்கு போகுது பாருங்க. நாட் ஓன்லி CPU, நிறைய செக்ஷன்ஸ்க்கு போகுது. ஓகே, அப்போ இட்ஸ் அன் வெரி இம்பார்ட்டன்ட் வோல்டேஜ். அப்போ இந்த வோல்டேஜ் வரல அப்படின்னாக்கா கன்ஃபார்ம் ஃபோன் டெட். ஓகே, ஸோ கேமராலேருந்து வேரியஸ் செக்ஷன்ஸ்க்கு போகுது. ஸோ 31W, ஸோ 3100. ஸோ இதுவும் என்னது? சிபியூக்கானது தானே? PX ஆக்சுவலாக இட்ஸ் அ கோர் வோல்டேஜ். ஸோ சிபியூலேருந்து டு வேரியஸ் செக்ஷன்ஸ்க்கு இது போகுது. ஸோ S3A, ஓகே, 0.8 voltage. இது EBI. S4A 1.8 voltage. It's an important voltage. Okay, so next S5A 2.0 voltage. So 2.0 நாக்கா இது கம்பல்சரியா எனக்கு என்ன இருக்கும்? HLDO. ஓகே, ஸோ டபுள் கிளிக், செக் பண்ணுங்க. அகைன் என்னோட பவர் ஐசிக்குள்ள தானே வருது. ஸோ LDO 7, 12, 14 and 15. ஸோ இதுக்கு இன்புட் வோல்டேஜாக வருது. ஓகே, அப்போ இது HLDO. ஸோ நெக்ஸ்ட்டு 6 எழுதிடலாம் நம்ம. S5A HLDO. ஓகே, 2.0 voltage. So X6A, so double click, check. ஸோ 0.9 வோல்டேஜ். ஸோ இதுவும் எனக்கு பவர் ஐசிக்குள்ளே தான் வருது. ஸோ டூ டிஃப்ரெண்ட் எல்டிஓஸ்க்கு இது கொடுக்குது. ஓகே, ஸோ இந்த எல்டிஓஸ் எல்லாம் என்ன எல்டிஓ? ஸோ நம்மளுக்கு எல்எல்டிஓ பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் வந்து 1 வோல்டேஜ் மேலே இருக்கணும். ஆனால் இது என்ன இருக்குது? 0.9 வோல்டேஜ் தான் இருக்குது. ஓகே, அப்போ இது மேக்ஸிமம் எல்எல்டிஓவாக இருக்காது. இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட சிபியூ அண்ட் இஎம்எம்சிக்கு ஓகே பவர் சப்ளை கொடுக்கறதா தான் இருக்கும். ஓகே, அப்போ இது என்ன ஆகுது? இது பூஸ்டப் ஆயிட்டு திருப்பி பவர் ஐசிக்குள்ளே வந்துட்டு ஓகே இங்க வீரெக் வோல்டேஜா வெளியே போகுது. ஸோ L1 L8. ஓகே, ஸோ L1 வோல்டேஜ் எங்க போகுது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 3100. ஸோ 3100 நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம்?
என்னோட சிபியூக்கு. ஓகே, அப்போ எனக்கு இந்த வோல்டேஜும் எனக்கு இம்பார்ட்டன்ட் வோல்டேஜ் தான். ஓகே, ஸோ இது என்ன இருக்கு 3100. ஸோ டைரக்டாக கொடுக்காம வீரேக் வோல்டேஜாக எடுத்து நமக்கு கொடுக்குறோம். ஓகே, ஸோ இது வந்து S6A 0.9 வோல்டேஜ். இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் வோல்டேஜ். ஓகே, ஸோ இது எதுக்கு பவர் சப்ளை கொடுக்குது? CPU அண்ட் UFS போத். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு? வீரேக் S7A S8A S9A. ஓகே, அப்போ 3 காயில் வழியா பூஸ்ட் அப் பண்றான். அப்போ இதுவும் நம்மளுக்கு 100% எதுக்கு போகும்? சிபியூக்கு தான் போகும். ஸோ இப்போ டபுள் பூஸ்ட் எல்லாம் நம்ம சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ டபுள் பூஸ்ட் காயில் வழியா போயிட்டு சிபியூக்கு போகும். ஸோ இந்த பூஸ்டிங் டபுள் பூஸ்ட் ட்ரிபிள் பூஸ்ட் ஆகுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்ளிகேஷன் ப்ராசஸிங்காக தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஏபிசி, ஸோ ஏபிசி இன் தி சென்ஸ் அப்ளிகேஷன் ப்ராசஸிங். ஓகே, அதே மாதிரி S10Aவும் இங்கே பார்த்துருக்கேன். ஓகே, S10A பார்த்தீங்கன்னாக்கா 0.75. ஓகே, ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏபிசிக்கு தான் போகுது. ஆனால் இதை வேற உட்காந்து. ஸோ இந்த 3 காயிலும் பூஸ்ட் அப் ஆகிட்டு S7A S8A S9A. ஓகே, ஸோ எவ்வளோ வோல்டேஜ் பார்த்தோம்? அது 0.9. 0.9 வோல்டேஜ் ஏபிசி அப்ளிகேஷன் ப்ராசஸிங். அதே மாதிரி S10A. ஓகே, ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு சிபியூக்கு தான் போகுது, அதாவது ஏபிசிக்காக போகுது, அப்ளிகேஷன் ப்ராசஸிங்காக போகுது. ஓகே, இப்போ நம்ம ஒரு பவர் ஐசியில் இருக்கிற காயில்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் போகும். இதில் எதனா டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் எதனா இருக்கா? இல்லை, நெக்ஸ்ட் பவர் ஐசிக்கு போகலாமா? ஓகே ப்ரோ. ஓகே. ஓகேடா. U4700. ஸோ இதில் எத்தனை காயில்? 1 2 3 4 5 6 7 8 9. டபுள் கிளிக், செக். டியோ பார்ட். ஓகே, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கான்? S1C. ஓகே, ஸோ அங்கே ஏ போட்டால் இந்த பக்கம் சி போட்டிருக்கான், பி யூஸ் பண்ணல. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம டிகோட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ S1C. ஸோ இது 1.1 வோல்டேஜ் இருக்கு. ஸோ இதை டபுள் கிளிக், எங்கே போகுதுன்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ இது கெப்பாசிட்டர்ஸ்க்கு போகுது. ஸோ நெக்ஸ்ட், ஸோ விடிடி. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம விடிடின்னு சொல்லி ஏதோ ஒன்று பார்த்தோமா? எதில் ப்ரோ பார்த்தோம் விடிடின்னு சொல்லிட்டு? விடிடி கியூன்னு சொல்லிட்டு S2Aல பார்த்தோம். ஓகே, இப்போ இதில் VDD2. ஓகே, ஸோ இதுவும் எதுக்கு போகுது? 3100. இதுவும் எனக்கு சிபியூக்கு தான் போகுது. ஓகே, S1C 0.9 9 வோல்டேஜ். சாரி, 1 வோல்டேஜ் பார்த்தோம் இல்லையா? 1.1 வோல்டேஜ். ஸோ இது CPU. அப்போ இது என்ன? இது ஆன் கண்டிஷன்ல தான் இருக்கும். ஆன் கண்டிஷன் செட் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஆன்ல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட், S2C S3C. ஓகே, இப்போ டபுள் பூஸ்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். GFX. ஸோ GFX இன் தி சென்ஸ் நம்மளுக்கு கிராஃபிக் பார்ட். ஓகே, ஸோ இதுவும் நம்மளுக்கு சிபியூக்கு தான் போகும். ஸோ கிராஃபிக் பார்ட்டை போய் உள்ள ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ டபுள் பூஸ்ட் ஆகுது. ஸோ டபுள் பூஸ்ட் ஆகிட்டு S2C S3C. ஓகே, GFX.
இது எவ்வளோ வோல்டேஜ் 0.8 வோல்டேஜ். ஸோ இதுவும் நம்மளுக்கு செட் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன் கண்டிஷனில் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் S4C 0.75. Double click, check. So MX in the sense memory. Okay. So இதுவும் CPU-க்கு தான் போகுது. மெமரி பார்ட்டை ஆக்டிவேட் பண்ணுது. S4C 0.8 வோல்டேஜ் MEM memory. Next S5C. So double click, check. ஸோ இதுவும் எம்இஎம் தான். ஓகே, எம்எம்னாலும் மெமரி தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன இங்கே இருக்கா? S6 S7. ஓகே, ஸோ இது கோர். S5C 0.8 வோல்டேஜ். இதுவும் எம்இஎம் மெமரிக்கான பார்ட். ஸோ இது டபுள் பூஸ்ட் ஆகுது. ஸோ S6C S7C. ஸோ இது கோர். ஓகே, ஸோ இதில் எவ்வளோ வோல்டேஜ் வந்து 0.8 வோல்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் VREG S8C. So 1.3 voltage. So double click, check. Okay. So இது 1.3 இல்லையா? அப்போ இதுதான் ஆக்சுவலாக என்னது? LLDO. ஓகே, ஸோ திருப்பி பவர் ஐசிக்குள்ளே போகிறேன். U4200. 4200 இட்ஸ் யோர் ப்ரைமரி பவர் ஐசி. ஓகே, அப்போ இது ப்ரைமரி பவர் ஐசிக்கு வரும். என்னோட செகண்டரி பவர் ஐசிக்கு வரும் U4700. ஓகே, அப்போ இந்த LLDOவும் வெரி இம்பார்ட்டன்ட் வோல்டேஜ். ஓகே, ஸோ இது S8C LLDO. ஓகே, ஸோ இது டூ போத் பவர் ஐசி. கிளியர்? ஸோ இதில் என்ன டவுட் இருக்கா? இப்போ எல்லா காயிலுமே நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆனதும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் ஆகும்? நம்ம LDOs. ஸோ இதில் இதெல்லாம் நம்ம UFS அண்ட் ரேமுக்கு போதோ அதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் செட் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகணும். ஓகே, ஸோ இது எல்லாமே LDO, அதாவது VREG. ஓகே, L1 L2ன்னு வருது இல்லையா, அந்த மாதிரி LDOs இது. ஓகே, ஸோ கிளியர்? சிம்பிளாக தானே இருக்கு, ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை. அப்போ எல்லாரும் ஆக்டிவாக இருக்கீங்களா இல்லை தூங்கிட்டீங்களா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே, ஸோ என்ன டவுட்ஸ் என்ன இருக்கா ப்ரோ இதில்? நோ டவுட்ஸ், பக்கா? சரி, ஓகே ப்ரோ. ஸோ இன்னைக்கு கிளாஸஸ் போதும். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதே கான்செப்டில் வேறு ஒரு ஐசி இருக்கும். ஓகே, ஸோ PM7150ன்னு சொல்லிட்டு ஒரு ஐசி இருக்கும். ஸோ அந்த ஐசி பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கும் இதுக்கும் பெரிய வேரியேஷன்ஸ் இல்லை, ஒரு ஸ்லைட் வேரியேஷன்ஸ் மட்டும்தான். ஓகே, அந்த வேரியேஷன்ஸ் என்ன, ஓகே, அது எப்படி நம்மளுக்கு யூஸ் ஆகும், அதே மாதிரி அதையும் நம்ம டீகோட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம நாளைக்கு கிளாஸ் பார்க்கலாம் ப்ரோ. குட் நைட் ப்ரோ, பாய். ப்ரோ சொல்லுங்கள். இப்போ இந்த வோல்டேஜ்லாம் அப்படியே லைவா ஏதாவது செக் பண்ணி காட்ட முடியுங்களா உங்க ஒரு போர்டு வழியா? நான் ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. நான் ஸ்கோப் கனெக்ட் பண்ணணும். நான் வீட்டில் இருக்கேனா, பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணுறேன். வேற என்ன ஸ்கோப் எடுத்துகிட்டு வந்து கூட அப்படி இல்லைன்னா நான் ஒரு வீடியோ கூட எடுத்து கூட அனுப்பி விடுங்க ப்ரோ. ஷோர் கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக. அது மாதிரி ம், எல்லாமே புரியுது ப்ரோ. ஆனா கூட ஒன்று கொஞ்சம் ஏன்னா லைவ்ல போர்டில் எப்படி செக் செக் பண்ணி பண்ணுன்றது கன்ஃபியூஷனாக இருக்கு. ஆமா ஆமா. ஓகே, சரி ப்ரோ, நான் கண்டிப்பாக எடுத்து போடுறேன் நான். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.
Good night. Good night.